உலக தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் பிடித்த தெய்வம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும், எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு தொழில்நுட்பம் மாறி இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஒரு கடவுளா, எல்லோருடைய இதயங்களிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற ஒரு அருளாளர், கருணையாளர் அப்படின்னா, சீரடியில் பிறந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கிற சாயிநாதரான சாய் பாபாவை சொல்லலாம். அந்த அற்புதமான சாய் பாபா வியாழக்கிழமை அப்படின்னாலே சாய் பாபாவுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். இந்த வியாழக்கிழமை நாம சாய் பாபாவை தரிசிக்க வந்திருக்கிறோம். காரைக்குடி மக்களுக்கு வளங்களையும் நலங்களையும் அள்ளித் தருவதற்கு ஏதுவா திருச்சி டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில, இப்ப நம்ம அந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் இருக்கிறோம். திருச்சி டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில இந்த பக்கம் போனா பள்ளத்தூர், இந்த பக்கம் போனா சூரக்குடிக்கு போற இந்த பாதையில சரியா 1.5 கிலோமீட்டர் தொலைவுல அழகான டைல்ஸ் கல்களை நம்ம வீடுகளுக்கு எல்லாம் வழங்கக்கூடிய ஆத்தங்குடி டைல்ஸ், புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய புகழ்மிக்க ஆத்தங்குடி டைல்ஸுக்கு சொந்தமான ஆத்தங்குடியில நலம் தரும் சாய்பாபா அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஆலயம் இருக்கு. எழில் நிறைந்த இந்த ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபாவை தரிசிக்க போகலாம் வாங்க. கருணையும் அன்பும் பொங்குகிற விழிகளால் நம் இதயத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிற சாயிநாதரை தரிசிப்பதற்காக நம்ம ஆத்தங்குடிக்கு வந்திருக்கோம். அற்புதமான நலம் தரும் சாய்பாபா ஆலயம் ஆத்தங்குடியில இருக்கு. அற்புதமான அந்த ஆலயத்தின் முன்னாடி நின்றுகிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆலயத்தினுடைய முகப்பில் இருக்கிற சாய்பாபாவினுடைய முகமே நம் கவலைகளை மறக்க செய்து ஆலயத்திற்குள் நம்மை வா வா என்று அழைப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி. வாங்க உள்ள போய் சாய்நாதரை தரிசி. அற்புதமான நலம் தரும் சாய்பாபா ஆலயத்துக்குள்ள நுழைந்ததுமே அழகான வண்ண மலர்களை ஒரு சின்ன குடுவையில வச்சு நம்ம கரங்கள்ல கொடுக்குறாங்க. இந்த மலர்கள் சாய்பாபாவினுடைய பாதங்கள்ல போய் சரணடைய வாங்க போகலாம். கருணை பொங்குகிற நலம் தரும் சாய்பாபா ஆலயத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு இருக்கும். இந்த வியாழக்கிழமையும் ஒரு அற்புதமான வழிபாட, அழகான வழிபாட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வருகை தரக்கூடிய அற்புதமான நம்ம பகுதியை சார்ந்த அம்மாக்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நடந்த நல்ல செய்திகளையும் நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க கேட்க. அஜி வணக்கம். இன்னைக்கு ஒரு சாந்திக்காக இங்க வந்தோம். நாங்க திடீர்னு தான் இங்க வர இது கிடைச்சது. உண்மையிலே நல்லா இந்த வைப்ரேஷன் திருவண்ணாமலை மாதிரிலாம் உண்மையிலே நல்ல மனசார நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா எல்லாரும் நல்லா இருக்கு. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா இருக்கு. இன்னைக்கு தேர்ஸ்டே சாய்பாபா பார்க்கணும்னு எனக்கு பயிற்சி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா நல்லாவும் நல்லா இருக்கு. மெயின்டைன் பண்ணி சூப்பரா இருக்கு. இல்ல நேர்த்தியா கோயில். நாங்க இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதால சாய்பாபா பார்க்க வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புதமான வழிபாடுகளுக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோட சாய்நாதரை வேண்டிட்டு நிறைய பலன்களை பெறணும்னு வேண்டி நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தினுடைய அற்புதமான தரிசனத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கருணை பொங்குகிற பாபாவினுடைய முகம் நம் மனதில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் கலைக்கிற ஒரு அருமருந்தாக இன்னைக்கு நமக்கு இருந்தது. அழகான இந்த ஆலயத்துக்கு உங்கள் குடும்பத்தோடு வாங்க. ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனை இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போதே நம்மளால் பெற முடியும். ஒரு அழகான ஒரு ஆலயத்தை நல்ல ஒரு நேர்த்தியான வடிவமைப்புல ரொம்ப அழகா
இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்துடைய சிறப்புகள்னு சொல்லணும்னா, சீரடியில் இருக்கக்கூடிய அந்த பாபாவினுடைய திருக்கோயிலுடைய அமைப்பை அப்படியே இந்த ஆலயத்துல வந்து இங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. கோபுரம் தொடங்கி பாபாவினுடைய திருவுருவம் வரைக்கும் எல்லாமே சீரடியை ஒத்ததாகவே அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, அற்புதமா நம் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளை நாம தொட்டில்ல போட்டு தூங்க வைக்கிற மாதிரி பாபா தூங்குகிற ஒரு அற்புதமான தொட்டில் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. அந்த அழகான தொட்டிலில் பாபா தூங்குகிற அந்த அற்புதமான காட்சி, தூக்கம் வரல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்குவதாகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு எங்கள் வீட்டில் இது போல ஒரு பாபா வந்து உறங்க மாட்டாரா அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை வழங்குகிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆத்தங்குடியில் அமர்ந்திருக்கிற இந்த சாயிபாபா நம் எல்லோருடைய வாழ்விலும் பூரணமான நலத்தை வழங்குவதற்காகவே நலம் தரும் சாயிபாபாவாக அமைந்திருக்கிறார். நீங்க காரைக்குடியிலிருந்து உங்க குடும்பத்தோடு எங்கேயாவது போகணும், ஒரு நாள் முழுவதும் அழகா செலவழிக்கணும்னு திட்டம் போடுறவங்க நம்ம காரைக்குடியுடைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களான குன்னக்குடி சண்முகநாத பெருமான், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்க. போற வழியில நம்ம நலம் தரும் சாய்பாபாவை பார்த்துட்டு அப்படியே குன்னக்குடியும் பிள்ளையார்பட்டியும் நீங்க தரிசிக்கலாம். இந்த வழியா தேசிய நெடுஞ்சாலையில வந்து ஆத்தங்குடியில் இருக்கிற நம்ம நலம் தரும் சாய்பாபாவை வணங்கிட்டு அப்படியே போனீங்கன்னா குன்னக்குடி ரொம்ப பக்கம். குன்னக்குடியில போய் நம்ம சண்முகநாதரையும் வழிபட்டு அவருடைய அண்ணனான கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியிலையும் பார்த்துட்டு நீங்க அப்படியே காரைக்குடிக்கு போகலாம். ஒரு நேர்த்தியான வடிவமைப்போடு அழகான ஒரு ஆலயமாக நம்முடைய பகுதியில் அமைந்திருக்கிற இந்த நலம் தரும் சாய்பாபா ஆலயத்துக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது நிச்சயமாக நாம வந்தோம் அப்படின்னாதான் பாபாவினுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிற போது அவசியம் வாங்க. நன்றி.